வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர பிரிவு மக்களுக்கு அதிக சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை. தேசிய கல்விக் கொள்கையில் 121 உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டிற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில். மீன்வளத்துறைக்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். நாடு முழுவதும் 25 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மக்களவையில் மத்திய அரசு தகவல். பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகள். கருத்துக்களை தெரிவிக்க வரும் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக தில்லியில் திமுக கூட்டணி போராட்டம். ராகுல் காந்தி, கனிமொழி, வைகோ, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருநெல்வேலி மாநகராட்சியில் 66 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப் பணிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகளாகியும் பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர பிரிவு மக்களுக்கு அதிக சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு நேற்று அவர் மாநிலங்களவையில் பதில் உரையாற்றினார். நடுத்தர பிரிவு மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார். தங்கள் அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்ததன் காரணத்தினால்தான் 3வது முறையாக ஆட்சியில் அமர்த்தியுள்ளதாக அவர் பெருமையுடன் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு சிறப்பான நிர்வாக அரசு இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதாகவும் இதனால் மக்கள் திருப்தி அடையும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல திட்டங்கள் போடப்பட்டு கிடப்பில் கிடந்ததாக குறை கூறிய அவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில்வே பாதை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் இந்திய விளையாட்டுத்துறைக்கு ஒரு புதிய ஒளி பிறந்ததாகவும் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். சாதி ரீதியான குழப்பத்தை சிலர் பரப்பி வருவதாக விமர்சனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அமைப்பின்படி உரிமைகளை பெற்றுத்தர தங்களது அரசு ஆணையம் அமைத்ததாகவும் கூறினார். इतने बड़े देश में इतनी वाइब्रेंट डेमोक्रेसी हो, वाइब्रेंट मीडिया हो, हर प्रकार के बातें बताने की छूट हो, उसके बावजूद भी देश दूसरी बार तीसरी बार हमें सेवा करने का मॉडल बनाती है. इसका कारण देश की जनता ने हमारे विकास के मॉडल को परखा है, समझा है और समर्थन दिया है.
அமெரிக்காவில் இருந்து தாயகம் அழைத்து வரப்பட்ட இந்தியர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். மாநிலங்களவையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர், அமெரிக்காவில் இருந்து தாயகம் திரும்பிய ஒவ்வொரு இந்தியரையும் முறைப்படி அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டதாக கூறினார். மேலும் முறையான அனுமதி, விசா ஆகியவற்றின் மூலம் அமெரிக்காவிற்கு அவர்கள் சென்றார்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களை உலகின் எந்த நாடும் அனுமதிக்காது என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர், அதன்படி அமெரிக்காவில் உரிய அனுமதி பெறாமல் சென்றவர்கள் மட்டுமே திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். The government carefully monitors the number of students in all foreign countries. We also carefully monitor their welfare. Wherever there is a situation of any tension or likelihood of violence, we alert students, as we had done in Ukraine. Where there is a requirement for us to take any further steps, like running a flight for their rescue or any other situation like that, we are prepared. We always have contingency plans for that. இதேபோன்று மக்களவையிலும் இந்த விவகாரம் குறித்து ஜெய்சங்கர் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசினார். அப்போது மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தது போன்று பல்வேறு தகவல்களை அமைச்சர் கூறினார். இந்தியா, கிரீஸ் இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள கிரீஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜார்ஜ் கெராபெர்டிக்ஸ் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா, கிரீஸ் இடையே உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய ஜெய்சங்கர், கடந்த ஆண்டில் கிரீஸுடனான உறவு பெரிய முன்னேற்றத்தை கண்டதாக குறிப்பிட்டார். மேலும் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் கிரீஸுடன் நல்ல ஒத்துழைப்பை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய கிரீஸ் அமைச்சர், இந்தியாவுடன் கடந்த சில ஆண்டுகளாக நல்ல உறவுகள் மேம்படுவதாக மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சுற்றுலா, வணிகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் கிரீஸ் இணைந்து செயல்பட ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க வரும் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் செயலாளர் மனிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கருத்துக்களை தெரிவிக்க அவகாசம் அளிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். பல்வேறு தரப்பினரிடம் இருந்து இந்த கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கைகள் வரப்பெற்றதாக கூறியுள்ள அவர், இதனை ஏற்றுக்கொண்டு வரும் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் 121 உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள அவர், இந்தியாவின் வரலாறு, மொழி, அரசியலமைப்பு ஆகியவற்றை ராகுல் காந்தி சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுவதாக விமர்சனம் செய்தார். இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ள தர்மேந்திர பிரதான், இதற்கான பாடப்புத்தகங்களும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்காக தாய்மொழியில் புத்தகங்கள் வெளியிடப்படுவதாகவும் இதை அறியாமல் ராகுல் காந்தி குற்றம் சாட்டுவதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பல்கலைக்கழக மானியக் குழு அனைத்து கருத்துக்களையும் வரவேற்று அதன்படி முடிவுகளை எடுப்பதாகவும் அரசியல் தலையீடு ஒருபோதும் இதில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீன்வளத்துறைக்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய பதிலுரையை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் வலைதள பதிவில் இணை அமைச்சர் எல் முருகன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மீனவர்கள் பயனடையும் வகையில் அவர்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீன்வளத்துறை அமைச்சகம் ஒன்றை தனியாக உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாய கடன் அட்டை திட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருவதாகவும், அதேபோல் மீனவர்களும் இத்திட்டத்தை பயன்படுத்தி அதிக அளவில் பயனடைந்து வருவதாக அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் 25 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜே, சிறு குறு தொழில் நிறுவனங்களில் 7 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 17 கோடி பேர் சேவைத்துறையில் வேலை வாய்ப்புகளை பெற்றிருப்பதாகவும் கூறியுள்ள அமைச்சர் ஷோபா, நாடு முழுவதும் 1 கோடிக்கும் அதிகமான உற்பத்தி நிறுவனங்கள் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். வாய்ப்பு கிடைச்சோன்னா எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா இது நீக்கிட்டாங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் அரசியல் வாழ்க்கை வேற அவர் திருப்பி உள்ள வந்து நம்மளை காலி பண்ண ஆரம்பிச்சாரு. அம்மா அப்புறம் ராஜ்யசபா கொடுத்தாங்க, சேர்மன் கொடுத்தாங்க, மினிஸ்டர் கொடுக்க முடியல. பதவியில் இருந்தா போதும் நினைச்சிட்டாங்க. இப்பதான் கரெக்டா கேக்குது. எட்டாவது சித்த மருத்துவ தின கொண்டாட்டத்தின் தொடர் நிகழ்வாக இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் நடத்தும் மாபெரும் சித்த மருத்துவ கண்காட்சி நவரத்னா 2025 சென்னையில் பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 9 வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் பொதுமக்களுக்கு இலவச சித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகளும் வழங்கப்பட உள்ளன. நடைபெறும் இடம் பிர்லா கோளரங்கம், கோட்டூர்புரம். அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். திருநெல்வேலி மாநகராட்சியில் 66 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக நெல்லை சென்றுள்ள அவர் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பேட்டையில் நடந்த விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் 3800 கோடி ரூபாய் மதிப்பிலான டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். மேலும் 2574 கோடி ரூபாய் முதலீட்டில் 2500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விக்ரம் சோலார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சியில் 66 கோடி ரூபாய் மதிப்பில் மகாத்மா காந்தி தினசரி சந்தையின் வணிக வளாகம், காய்கறி சந்தை உள்ளிட்ட முடிவுற்ற திட்டங்களையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். எதிர்காலத்தில் அரசு துறைகளில் விதிகளை பின்பற்றியே பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படும் பணியாளர்களை நிரந்தரம் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்வதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதையடுத்து தமிழக தலைமைச் செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் அனைத்து அரசு துறைகளிலும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்வு நடைமுறைகளை பின்பற்றியே நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வரும் 13ஆம் தேதி பதிலளிக்கும்படி தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகளாகியும் பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம் இழைத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு, வேலை வாய்ப்பின்மை என பொதுமக்கள் ஏராளமான இன்னல்களை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே உடனடியாக ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்வதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கல்விக்கடன் தள்ளுபடி என்கின்ற வாக்குறுதியை நம்பி 4 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக தில்லியில் திமுக கூட்டணி போராட்டம் நடத்தியது. தில்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது.
பல்கலைக்கழக மானியக்குழு வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்ப பெறவும், துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரத்தை வழங்க யுஜிசி புதிய விதிகளை உருவாக்கி இருப்பதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கனிமொழி உள்ளிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் எம்பிக்கள், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினார்கள். அப்போது பேசிய ராகுல் காந்தி, மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்கும் இந்த புதிய விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் குறித்து பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அருகே உள்ள பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட எழுச்சி மிக விரைவில் தமிழகம் முழுவதும் ஏற்படும் என கூறினார். மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய தமிழிசை சவுந்தரராஜன், துணைவேந்தர் நியமனம் குறித்து பேச திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார். துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்றால் புதிய திட்டத்தின்படி வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ராகுல் காந்திக்கு இதை பற்றி போராடுவதற்கோ, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணைவேந்தர்கள் நியமனத்தை பற்றி பேசுவதற்கோ எந்த அருகதையும் கிடையாது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை மீது எந்தவித அச்சமும் இல்லாமல் சமூக விரோதிகள் நடமாடி வருவதாக குறை கூறினார். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. எங்கேயும் ஏன் காரணம்? மக்களுக்கு ஒரு காவல்துறை மீது, சட்டம் ஒழுங்கு மேல ஒரு பயம் இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இன்று பெண்கள் முகமோசமா பாதிக்கப்படுறாங்க. தமிழகத்தில் மத்திய பட்ஜெட்டிற்கு தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மானாமதுரை அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் 6 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அதே ஊரைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த 6 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் மாவட்டத்தில் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்வதால் கிராம மக்களின் சராசரி ஆயுட்காலத்தை ஜல்ஜீவன் திட்டம் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு தகவல்களை பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர். இத்தகு சிறப்பு வாய்ந்த நீரின் அருமை பல கிலோமீட்டர் நடந்து சென்று குடிநீரை சேகரித்து வரும் பெண்களுக்குத்தான் முழுமையாக தெரியும். பெண்களின் சிரமத்தை குறைத்திடும் வகையிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கடைக்கோடி கிராம மக்களுக்கும் கிடைத்திடும் விதமாகவும் மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து ஜல் ஜீவன் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஐக்கிய நாடுகள் வரையறுத்துள்ள நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான குறியீட்டில் 4 காரணிகளை ஜல் ஜீவன் திட்டம் எவ்வாறு பூர்த்தி செய்துள்ளது என்பது குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். இக்கருத்தரங்கில் சுத்தம், சுகாதாரம், தனிநபர் நலன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜல் ஜீவன் திட்டம் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தனர். தமிழகத்தில் 75 முதல் 80% கிராமங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் சமச்சீரான கிராமங்கள் உருவாகி உள்ளதாக கூறுகிறார் கிராமாலயா தன்னார்வ தொண்டு நிறுவன செயல் இயக்குனர் இளங்கோவன். நீர் ஆதாரங்கள் பெருங்கும்போது பக்கத்தில் நம்ம போர் போட்டு அந்த தண்ணியை இந்த ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக கிராமங்களில் கொடுக்கும்போது ஒரு சமச்சீரான கிராமங்களை நம்ம உருவாக்க முடியும். ஒரு சைடு கழிப்பறை வசதி, ஒரு சைடு பாதுகாப்பான தண்ணீர் அப்படிங்கிறப்ப ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஜேஜேஎம் எப்படி எஸ்பிஎம் நம்ம முழுமையாக மத்திய அரசு நிறைவு செய்ததோ அதே போல இந்த ஜேஜேஎம் பண்ணுவதற்கும் ஜல் ஜீவன் திட்டத்தினை 2028ஆம் ஆண்டு வரை நீட்டித்து அண்மையில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மற்ற திட்டங்களை காட்டிலும் கூடுதல் சிறப்பம்சமாக ஜல் ஜீவன் திட்டத்தில்
கண்காணிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் 63% நோய்கள் குடிநீரால் ஏற்படும் நிலையில் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் கிராம சுகாதாரம் மேம்படுவதன் காரணமாக கிராம மக்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் சுவாமி கண்ணன். கிராமத்தினுடைய வளர்ச்சி, கிராமத்தின் மூலமாக சுகாதாரத்திற்கான செலவு உறுதியாக குறையும். மேலும் கிராம மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். கிராம மக்களுடைய இதன் மூலமாக வேலையின் அளவு கூடும். ஏன்னா சுகாதாரத்தின் அளவு கூடும் பொழுது அதன் காரணமாக அவருடைய ஆயுட்காலம் கூடும். கிராம மக்களுடைய ஆயுட்காலம் இப்பொழுது இந்திய சராசரி குடிமகனுடைய ஆயுட்காலம் 65 வயதாக இருக்கிறது. இந்த 65 வயது என்பதை உறுதியாக 85 வயதாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. சராசரி மனிதரின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியே மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்திற்கான வெற்றி என கருதலாம். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். இனி வருவது மாநில செய்திகள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடி, போடிமெட்டு உள்ளிட்ட பல இடங்களில் கடந்த சில ஆண்டுகளாக காட்டுத்தீ பரவல் அதிகமாக காணப்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாக இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் விவசாயிகளிடையே வனத்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வரித்துறையினரால் வருமான வரி சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சி BHL நிறுவனத்தின் வளாகத்தில் மதுரை வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் டி. வசந்த் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருமான வரி அறிக்கையை முறையாக தாக்கல் செய்தல், சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய முக்கியமான வரி விதிகள் ஆகியவை குறித்தும், சமீபத்திய பட்ஜெட்டில் தாக்கல் செய்த சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான திட்டங்கள் குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் கோட்டூர் மலை கிராமத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மாரியம்மன் திருவிழாவில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் கொம்புகளில் வண்ண காகிதங்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டுக்கள் கட்டப்பட்ட காளைகள், உடல் முழுக்க வண்ண காகிதங்களால் அலங்கரிக்கப்பட்ட காளைகள் என 400க்கு மேற்பட்ட காளைகள் சேரி பாய்ந்தன. ஆக்ரோஷமான காளைகளின் கொம்புகளில் பரிசு தொகை கட்டிவிடப்பட்டன. அவற்றை பிடிக்க இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முயன்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் 38 பள்ளிகளைச் சேர்ந்த 178 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். 3 பிரிவுகளின் கீழ் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியாக போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழக யானைகளை கொண்டாடும் விதமாக 2 நாள் யானை திருவிழா இன்று தொடங்குகிறது. இந்திய வனவிலங்குகள் அறக்கட்டளை தமிழக வனத்துறையுடன் இணைந்து இந்த விழாவை நடத்துகிறது. கஜ உற்சவ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திருவிழா சென்னை கிண்டி தேசிய பூங்காவில் உள்ள கலையரங்கத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை மாநில வனத்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைக்கிறார். ஆசிய யானைகளை பாதுகாப்பது குறித்து ஓராண்டு காலமாக மேற்கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் இறுதியாக இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த ஓராண்டு கால விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு 19,000 பேரிடையே யானைகள் பாதுகாப்பு குறித்த கருத்தை கொண்டு சேர்த்தனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவை தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து விலகுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. சமூக ஊடக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து விலகும் அமெரிக்கா அதிபர் டிரம்பின் முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேலும் இணைவதாக தெரிவித்துள்ள அவர் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இஸ்ரேல் பங்கேற்காது என்று கூறியுள்ளார். ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் டேனியல் மெரோன் ஜெனீவாவில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். A letter from the Minister of Foreign Affairs of Israel, His Excellency Gideon Saar, a letter informing the President of the Human Rights Council that Israel is withdrawing from the Human Rights Council. We hope that the UN system will be able to undergo deep structural reforms that would end the politicization of human rights. Until then, Israel feels compelled
to not engage with the Human Rights Council. ஆஸ்திரேலியாவில் வெறுப்பு பேச்சுக்கு எதிரான குற்றவியல் சட்டத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. புதிய சட்டத்தின்படி குற்றவாளிகளுக்கு 12 மாதம் குறைந்தபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் வெறுப்பை தூண்டும் வகையில் தீவிரமாக பேசும் நபர்களுக்கு 6 ஆண்டுகள் வரை தீவிரவாத குற்றத்தின்படி சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இனம், மொழி, மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் வெறுப்பை பரப்புவதை தடுக்க சட்டத்தில் பல்வேறு தண்டனைகள் அறிவிக்கப்பட்டன. தற்போது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மட்டும் 2,52,000 சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்ததாக சுற்றுலா வளர்ச்சித்துறை ஆணையம் கூறியுள்ளது. இது முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அதிகம் என்றும் இனிவரும் காலங்களிலும் தங்கள் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயரும் என்றும் இலங்கை சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. நாக்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 47.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 248 ரன் எடுத்தது. இதையடுத்து 249 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 38.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபாரமாக ஆடிய சுப்மன் கில் 87 ரன் எடுத்தார். சென்னை சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் 2 இந்திய இணைகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சென்னையில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் இணை ஜப்பான் ஜிம்பாப்வே இணையை எதிர்கொண்டது. இதில் ஜீவன் விஜய் சுந்தர் இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகேத் மைனேனி இணை ரஷ்ய இணையை எதிர்கொண்டது. இதில் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற ராம்குமார் சாகேத் இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இனி வருவது வானிலை. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.